ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்சல் டிஜிட்டல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்சான் L3150 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது வந்து 13,750 சம்திங் இருக்கும். அண்ட் நேற்று தான் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆச்சு. அண்ட் ஸோ இன்னைக்கு நம்மளே அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்க போறோம். நேற்று வந்து அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒய்ஃபை பிரிண்டர். அண்ட் இது வந்து ஆக்சுவலி இங்கோட கேட்டகிரி. அண்ட் இதுல வந்து இங்க் கேட்டகிரினால 4 இங்க் வந்து அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுல வந்து ஸ்கேன் அண்ட் காப்பி வந்து நம்ம பிரிண்டரோட ஆப் வச்சு பண்ணிக்கலாம். அதாவது எப்சான் ஆப் வச்சு நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எட்டு ஆயுதத்தை டேய் கத்திய கொடுக்க சொன்னேன்டா. ஆயுதம்னா அருவா எடுத்து கொடுக்குறீங்க. நீதான் ஆயுதம், அதனால அருவா கொடுத்தா. வாங்க ப்ளீஸ் சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்க எதுக்கு சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா பிரிண்டர் வந்து திரும்பியும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ பிரிண்டரை தூக்கணுமே. அண்ட் இதுதான் பிரிண்டர். ஸோ பிரிண்டரை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிரிண்டர் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இதுல பாக்ஸ்ல என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாக்ஸ்ல எதுவும் கொடுக்கல, ஒரு கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க வந்து நேத்தே வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அந்த இங்க உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த இங்க்ஸ் எல்லாமே. அந்த இதுல ஒரு இங்க் வந்து உங்களுக்கு ஃபில் பண்றது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மூவி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த கரெக்டா அந்த ஹோல்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து ப்ளூ ரைட். ப்ளூ வந்து இதை ஓபன் பண்ணிட்டு இது அப்படியே அழகா அதுல அட்டாச் ஆகிற மாதிரி ஓபன் பண்ணி இப்படி வச்சுட்டீங்கனாலே போதும், அதுவே வந்து இங்க் ஃபில் ஆயிரும். ஸோ கைஸ் உங்களுக்கு நல்லா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இங்க் மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்றீங்கன்னா இந்த ஒரே ஒரு இங்க் வந்து ஒன்ஸ் ஃபில் பண்ணுங்க. இது முடிஞ்சக்கு அப்புறம் அடுத்த பாட்டில் வைங்க. அட் டைம்ல வந்து 2 பாட்டில் வச்சீங்கன்னா சம் ப்ராப்ளம்ஸ் மேபி அப்பியர். ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்டர் ஆன் பண்ணி இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட்டா இருக்கட்டும். இப்போ நம்ம பிரிண்டரை ஆன் பண்ணி ஒரு சைட்ல பார்த்துடலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம பிரிண்டரை வந்து ஆன் பண்ணி இதை வந்து மேனுவலா எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, எப்சான் ஆப் வச்சு ஹவு டு பிரிண்ட் வித் யூசிங் எப்சான் ஆப் அதையும் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி எப்சான் ஆப் வச்சு பண்றதுன்னு பார்க்க போறோம், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பிரிண்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி ஆப்ல கனெக்ட் பண்ணி பிரிண்டர் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு கலர் பிரிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ட்ரேவை நான் இழுத்து விட்ருக்கணும், பட் நான் இழுத்து விடல. கேமராவை ஒன்ஸ் பிடிச்சிட்டு இருக்கனால என்னால் பண்ண முடியல கைஸ், சாரி. ஐ மீன் ட்ரைபாடை பிடிச்சிட்டு இருந்தனால என்னால் அதை இழுத்து விட முடியல. இஃப்
யூ நீட்னா கூட நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்சுவலி கலர் பிரிண்ட் வந்து தேவையில்லை, நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டே போட்டுக்கலாம். அண்ட் இஃப் யூ நீட் எனி ப்ரெசன்டேஷன் ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க எப்படி ஆப்லாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எப்படி எடுத்திருக்கேன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவலா எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் நான் இதுல இருக்க கீஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து பவர் பட்டன். பவர் பட்டன் பாத்தீங்கன்னா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் பட்டன் வந்து அதுவே ஆஃப் ஆயிரும். அதுவே ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பியும் 1 ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிக்கும். ஸோ இது வந்து நம்ம A4 ஷீட்டு. அண்ட் இது வந்து A4 ஷீட் வந்து வெளியே வர்றது. அண்ட் இது நம்ம வந்து இன்சர்ட் பண்றது. ஸோ அதுவும் இல்லாம இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்குங்களா, இதை வந்து லைட்டா இழுத்தீங்கன்னா, இப்போ வந்து கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோட ஷீட் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதானாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளவு குட்டியா இருக்குன்னு பாருங்களேன். இதை ஈஸியா வந்து நம்ம சைஸுக்கு தேவையான அலைன்மெண்ட்டுக்கு நம்ம ஈஸியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம கீஸ் எல்லாம் பார்க்கலாம். கீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பிரிண்ட் வந்து எடுக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பவர் பார்த்துட்டோம். அண்ட் ஒய்ஃபை இதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது வந்து நம்ம போனுக்கு வந்து விசிபிள் ஆகும் ஒய்ஃபை. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இது நம்ம பவர் பட்டன் பார்த்துட்டோம். அண்ட் ஒய்ஃபை வந்து நம்ம போன்ல கனெக்ட் பண்ணும் போதே ஒய்ஃபை பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பட்டன்னா வந்து இப்போ பிரிண்டர்ல வந்து ஏதாவது எரர் காமிச்சதுன்னா அது வந்து இந்த பட்டன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பட்டன் வந்து இது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் மேனுவலா எடுக்கிறது. அதாவது ஓபன் பண்ணி சில பேப்பர், அதாவது டாக்குமெண்ட்ஸ், மெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல வச்சு இதை கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கும். அதுவே வச்சு பக்கெட்ல இருக்க ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா கலர்ல எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பட்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பிரிண்டர் வந்து ஒரு ஃபியூ டேஸா வந்து நீங்க பிரிண்டரே வந்து டச் பண்ணல, ஆன் பண்ணல, நீங்க பிரிண்டே எடுக்கல அப்படின்னா நம்ம இங்க் வந்து பிளாக் ஆயிரும். பிளாக்னா ஒரு மாதிரி கட்டிக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணி விடுறதுக்காக இந்த பட்டனை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க் வந்து உள்ளே சர்க்குலேஷன் ஆயிரும். சர்க்குலேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதை பண்ணாம நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் விட்டு வரும், அதாவது பிரிண்ட் வந்து விட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes to 15 minutes உங்களுக்கு எடுக்கும். இதை வந்து இங்க் சர்க்குலேஷன் ஆகிருக்கு. அதை நீங்க எத்தனை நாள் யூஸ் பண்ணாம இருக்கீங்கன்றது அதை பொறுத்துதான் இருக்கு. அண்ட் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க் வந்து நல்லா பிரைட்டா நல்லா பிரிஸ்கா வரும் இங்க். இப்போ நம்ம வந்து இந்த பட்டன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். ஸோ ரைஸ் இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் A4 ஷீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்கேனர்ல இந்த சும்மா சாம்பிள் எடுத்து அந்த விசிட்டிங்காக எப்பவுமே கார்னர்ல வைக்காதீங்க. கார்னர்ல வச்சா உங்களுக்கு வந்து இங்க சைட்ல இருக்க லெட்டர்ஸ் எதுவுமே வந்து அப்பியர் ஆகாது A4 ஷீட்ல. ஸோ அதனால கொஞ்சம் கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடி வைங்க. ஸோ இப்போ நான் வந்து பிளாக் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிளாக் பிரிண்ட் இப்போ எடுக்குது. பாருங்க, இந்த கார்னர்ல வச்சு இது இன்னும் இவ்வளவு வருது. அப்பனா நம்ம வந்து இன்னும் இங்க கொண்டு வரணும். அப்பதான் இது கரெக்டா இருக்கும். ஸோ இதை நான் அப்படியே திருப்பி இங்க வைக்கிறேன். இப்போ நான் வந்து கலர் பிரிண்ட் அமுத்துறேன். ஸோ கைஸ், நான் இந்த பிரிண்டரோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிரிண்டரோட இங்க் வந்து வந்து டூப்ளிகேட் வாங்கினீங்கன்னா 250 சம்திங் வரும். அண்ட் ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா வந்து 500 to 600 வரும். அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி கேப் விட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நம்ம கேப் விட சொல்றது. இங்க கேப் விட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்க இவ்வளவு கேப் கிடைக்கும். அப்ப பாக்கறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும்.
ஸோ அவ்வளவுதான் கைஸ், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல வந்து ஒரு பெஸ்ட் பிரிண்டரா வந்து இது நல்லா இருக்கு. அண்ட் இந்த பிரிண்டரோட லிங்க்கும் இந்த பிரிண்டரோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க, அண்ட் லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த பிரிண்டர் ஓப்பன் பண்ணுறது, இது இங்க் மட்டும் மறுபடியும் பண்ணுறியா? உண்டான காயமெங்கும் அந்த இதுலேருந்து பாட்டை பாடி அறுக்கிற நீ. அண்ட் பிரிண்டர் ஆன் பண்ணோமா, இது கட் பண்ணலாம். how to print with using Epson app அதையும் பார்க்க போறோம். ரொம்ப இங்கிலீஷாக போகுது, தமிழ்லேயே சொல்லு. கால் வலிக்குது. அண்ட் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஃபோனை கனெக்ட் பண்ணல. பண்ணிட்டேன்டா. அப்போதான் கனெக்ட் பண்ணல. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிக்கலாமா? நீங்கள் கேள்வி வேற. காண்டாக்ட் அடிச்சு. சரி, ஸ்டார்ட். ஹாய் ஹலோ கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி இப்போ நம்ம ஏன் எனக்கு கேட்காத மாதிரி பேசுறியா? சத்தமாக பேசுகிறா. கேமராவில் காமிக்க சொல்லுடா. இந்த பிரிண்டர் ஓப்பன் பண்ணுறது, இது இங்க் மட்டும் மறுபடியும் பண்ணுறியா? எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், வெல்கம் டு நியூஸ். ஐயோ, யோ இல்லை கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ